ஹலோ ஃபுட்டீஸ், சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கோல்டு சளி ஜுரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெத்தலை பூண்டு சாதம் பண்ணலாமா? உளுந்து, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாமே 1 ஸ்பூனு, வெந்தயம் மட்டும் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதே கடையில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச 10 பல் பூண்டையும் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா செவக்க வறுப்பட்டதும் ஒரு 5-6 இளம் வெத்தலையாக எடுத்து போட்டுக்கலாம். வெத்தலையை காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்லேயே விளைஞ்சதுனால நல்லா காரமாக இருந்தது, அதனால் மிளகா கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதுலேயும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி அடுப்பை அணைச்சிட்டு 1 கப்பு வடித்த சாதத்தில் இது சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கெல்லாம் பூண்டு பாலுக்கும் இருக்கும், வெத்தலை ஜீரண சக்தியும் கொடுக்கும், சளி பிடிக்காமையும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். டாடா பாய்.